மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உயர் கல்வி பயில முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், ராகு, புதன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 47, 4, 85, 22, 5, 77, 86. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் இன்று 6வது ராசியில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு 10வது ராசியிலும், சனி 11வது ராசியிலும், சுக்கிரன் 12வது ராசியிலும், சூரியன் சென்ம ராசியிலும், குரு புதன் 2வது ராசியிலும், செவ்வாய் கேது 4வது ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வாக்கை தொழிலாக கொண்டவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். அலைந்து திரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும்.
உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, புதன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 4, 85, 22, 5, 77, 86, 8, 80, 53. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களே, மிதுன ராசிக்கு சந்திரன் இன்று 5வது ராசியில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு 9வது ராசியிலும், சனி 10வது ராசியிலும், சுக்கிரன் 11வது ராசியிலும், சூரியன் 12வது ராசியிலும், குரு புதன் சென்ம ராசியிலும், செவ்வாய் கேது 3வது ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும், உங்களது செல்வாக்கு கூடும், பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும், புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும், நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள், சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம், உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும், தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும், புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும், பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும், தந்தை வழி உறவினர்களுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும், ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள், தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும், வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள், மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும், உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும், சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள், மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள், வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும், நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும், உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள், தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது, உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும், சுய தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள், குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும், வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள், புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும், பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள், உயர் கல்வி முடித்து வேலை வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள்: திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும், குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும், வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள், தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள், நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும், தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன், சந்திரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 5, 77, 2, 47, 8, 80, 53. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. கடகராசி அல்லது கடக லக்ன அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் இன்று 4வது ராசியில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு 8வது ராசியிலும், சனி 9வது ராசியிலும், சுக்கிரன் 10வது ராசியிலும், சூரியன் 11வது ராசியிலும், குரு புதன் 12வது ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும், உங்களது செல்வாக்கு கூடும், பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும், புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும், வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள், மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள், திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது, உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ம் பாத நட்சத்திர பலன்கள்:
விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோகப் பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சகோதரர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அயன சயன சுகபோக விஷயங்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோகப் பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 247. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களே, சிம்ம ராசிக்கு சந்திரன் என்று 3வது ராசியில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு 7வது ராசியிலும், சனி 8வது ராசியிலும், சுக்கிரன் 9வது ராசியிலும், சூரியன் 10வது ராசியிலும், குரு புதன் 11வது ராசியிலும், செவ்வாய் கேது சென்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். சகோதரர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. கலைத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் மாத நட்சத்திர பலன்கள். சுய தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். வாக்கை தொழிலாக கொண்டவர்கள் முன்னேற்றமான பலன்களை அடைவார்கள். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் புதன். அதிர்ஷ்ட எண்கள் 247, 577, 86. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்ன அன்பர்களே, கன்னி ராசிக்கு சந்திரன் என்று 2வது ராசியில்
சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு 6வது ராசியிலும், சனி 7வது ராசியிலும், சுக்கிரன் 8வது ராசியிலும், சூரியன் 9வது ராசியிலும், குரு புதன் 10வது ராசியிலும், செவ்வாய் கேது 12வது ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். வாக்கை தொழிலாக கொண்டவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். அயன சயன சுகபோக விஷயங்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன், சந்திரன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 77, 68, 2, 47, 4, 85, 22. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்ன அன்பர்களே, துலாம் ராசிக்கு சந்திரன் என்று சென்ம ராசியில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு 5வது ராசியிலும், சனி 6வது ராசியிலும், சுக்கிரன் 7வது ராசியிலும், சூரியன் 8வது ராசியிலும், புதன் குரு 9வது ராசியிலும், செவ்வாய் கேது 11வது ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் பல் மருத்துவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது.
புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், சனி, புதன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 47, 8, 80, 53, 5, 77, 86. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு வாராகி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன அன்பர்களே, விருச்சக ராசிக்கு சந்திரன் என்று 12வது ராசியில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு 4வது ராசியிலும், சனி 5வது ராசியிலும், சுக்கிரன் 6வது ராசியிலும், சூரியன் 7வது ராசியிலும், குரு புதன் 8வது ராசியிலும், செவ்வாய் கேது 10வது ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாள். அயன சயன சுகபோக விஷயங்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அயன சயன சுகபோக விஷயங்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 47, 5, 77, 86. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களே, தனுசு ராசிக்கு சந்திரன் இன்று 11வது ராசியில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு 3வது ராசியிலும், சனி 4வது ராசியிலும், சுக்கிரன் 5வது ராசியிலும், சூரியன் 6வது ராசியிலும், குரு புதன் 7வது ராசியிலும், செவ்வாய் கேது 9வது ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள்.
நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சகோதரர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் மாத நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். வாக்கை தொழிலாக கொண்டவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், புதன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 47, 5, 77, 86, 4, 85, 22. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். மகர ராசி அல்லது மகர லக்ன நண்பர்களே, மகர ராசிக்கு சந்திரன் இன்று 10வது ராசியில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு 2வது ராசியிலும், சனி 3வது ராசியிலும், சுக்கிரன் 4வது ராசியிலும், சூரியன் 5வது ராசியிலும், குரு புதன் 6வது ராசியிலும், செவ்வாய் கேது 8வது ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கூட்டு தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை தேவை. பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். தொழில் ஸ்தாபனங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். கூட்டு தொழில் புரியவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 2, 47,
8 80 53. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு வாராகி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கும்பராசி அல்லது கும்பலக்கண அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் என்று 9வது ராசியில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு சென்ம ராசியிலும், சனி 2வது ராசியிலும், சுக்கிரன் 3வது ராசியிலும், சூரியன் 4வது ராசியிலும், குரு புதன் 5வது ராசியிலும், செவ்வாய் கேது 7வது ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள், வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1 2 3க்கான நட்சத்திர பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 2 47, 5 77, 86. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. மீனராசி அல்லது மீன லக்ன அன்பர்களே, மீன ராசிக்கு சந்திரன் இன்று 8வது ராசியில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு 12வது ராசியிலும், சனி சென்ம ராசியிலும், சுக்கிரன் 2வது ராசியிலும், சூரியன் 3வது ராசியிலும், குரு புதன் 4வது ராசியிலும், செவ்வாய் கேது 6வது ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். மீன ராசிக்கு சந்திரன் இன்று 8வது ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. அயன சயன சுகபோக விஷயங்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன். அதிர்ஷ்ட எண்கள் 5 77 86. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம.